ஸோ புள்ளி வச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம கைகளுக்கு இந்த ரிஸ்ட் இருக்குங்க இல்லைங்களா, இந்த ரிஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு நல்ல எக்ஸசைஸ். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க டாக்டர், ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு இப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கங்கிறாங்க. அது அன்றைக்கே பண்ணாங்க. நல்லா அந்த வளைச்சி போடும்போது இந்த இடம் வந்து நல்லா நமக்கு அந்த போன்ஸ்க்கு எல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருந்தது. ரெண்டாவது, அரிசி மாவில் தான் கோலம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்க. ஏன்னா எறும்பெல்லாம் சாப்பிடும், அதே மாதிரி குருவியெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ இந்த மண்ணில் வந்து எறும்புகள் எல்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இறந்து போன பித்ருக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கறதாக ஒரு ஐதீகம். அந்த பித்ருக்கள் எல்லாம் வந்து ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது. மூன்றாவது, இந்த கோலங்கள் எல்லாம் போடும்போது நிறைய இந்த மார்கழி மாதத்தில் கலர் கோலம்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கலர் கோலம் போடும்போது நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் அது. அண்ட் கலர் சைக்காலஜி, அன்னைக்கு உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கலர் சைக்காலஜி